ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான விஷயங்களெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிஷபராசி நேர்கள் அனைவருக்கும் இந்த பிப்ரவரி மாதத்தில், அதுவும் குறிப்பிட்டு இந்த 5ஆம் தேதிக்கு பிறகு ஒரு சில விஷயங்கள்லாம் உங்கள் வாழ்க்கையில் மாறப்போகுது. அந்த விஷயங்கள் என்ன அப்படிங்கிறதும், மேலும் இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு என்ன விதமான சிறப்பான பலன்களை அள்ளி கொடுக்க போகுது, மேலும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன மாதிரி விஷயங்கள் முக்கியமாக செய்யணும் செய்யக்கூடாது, குறிப்பாக கெட்ட விஷயம் நடக்கிற மாதிரி இருந்தால் அதில் இருந்து தப்பிக்க என்னென்ன மாதிரி விஷயங்களை நீங்கள் எளிய முறையில் பரிகாரங்கள் மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியும் தாங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவின் மூலியமாக முழுமையாக பார்க்க போகிறோம். இந்த பதிவில் சொல்லப்படக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே ரிஷபராசி நேர்கள் அனைவருக்குமே பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் இருக்க கொடுங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். மேலும் உங்களுக்கு மகாலட்சுமி அம்மனை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு, உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும், அதில் ஏதோ ஒரு விஷயத்தை உங்களுடைய ஆள் மனதில் வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் மகாலட்சுமி அம்மனுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்க. நீங்கள் இந்த சமயம் அந்த அம்மனை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டுதலாக நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே அந்த அம்மன் நிச்சயமாக நடத்தி காட்டுவாங்க. ஸோ நம்பிக்கையோடு அந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள். மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்கள் அனைத்தையும் நீங்கள் உடனடியாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ரிஷப ராசியில் மொத்தம் 3 நட்சத்திரங்கள் இருக்குது. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்த்திகை 2, 3, 4 பாதங்கள், ரோகிணி, மிருகசீரிஷம் 1 மற்றும் 2ஆம் பாதங்கள் என நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு. கிரக நிலையை பொறுத்து ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு என்னென்ன விதமான நற்பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கிரகங்கள்லாம் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசியில் குரு, தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் செவ்வாய், பஞ்சமஸ்தானத்தில் கேது, பாக்கியஸ்தானத்தில் சூரியன், புதன், தொழில் ஸ்தானத்தில் சனி, லாபஸ்தானத்தில் சுக்கிரன், ராகு என கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு. மேலும் கிரக மாற்றங்களானது 5/2/2025 அன்று பாக்கியஸ்தானத்தில் இருந்து புதன் பகவான் தொழில் ஸ்தானத்திற்கு மாறப்போறாரு. மேலும் 11/2/2025 அன்று ராசியில் இருந்து குரு வக்ரம் நிவர்த்தி ஆக போறாரு. மேலும் 12/2/2025 அன்று பாக்கியஸ்தானத்தில் இருந்து சூரிய பகவான் தொழில் ஸ்தானத்திற்கு மாறப்போறாரு. மேலும் 21/2/2025 அன்று தனவாக்க குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் வக்ர நிவர்த்தி ஆக போகிறாரு. மேலும் 26/2/2025 அன்று அஷ்டமஸ்தானத்தில் இருந்து புதன் பாக்கியஸ்தானத்திற்கு மாற போகிறாரு. இதனால் உங்களுக்கு இந்த 5ஆம் தேதிக்கு பிறகு என்ன விதமான சிறப்பான பலன்கள்லாம் நீங்கள் பெற போகிறீங்க, ஆக மொத்தத்தில் இந்த பிப்ரவரி மாதமானது என்னென்ன விதமான மேன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சொல்ல காப்பாற்ற ரொம்பவே பாடுபடுவீங்க. மேலும் இந்த மாதம் லாபஸ்தானத்தில் ராசிநாதன் சுக்கிரன் உச்சமாக இருக்க, ராகு இணைந்திருக்க மிக நல்ல யோக காலகட்டமாக உங்களுக்கு இந்த மாதம் முழுக்க நிச்சயமாக இருக்கும். நினைத்த காரியத்தை செய்து முடிக்கும் சூழ்நிலை அப்படிங்கிறது உங்களுக்கு தானாகவே கிடைக்க போகுது. சுக்கிரன் சஞ்சரிப்பதால் பண வசதி கூடும், தெய்வ சிந்தனை அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக அதிகரிக்கும். வாழ்க்கையில் இருந்து வந்த அதிருப்தி நீங்கி பிடிப்பு உண்டாகும். சுப காரியங்கள் சம்பந்தப்பட்ட எதிர்பார்த்த நகல்ல தகவல்கள் வந்து சேரும். இதனால் ரொம்பவே நீங்கள் இந்த காலகட்டத்தில் சந்தோஷமாக இருப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் இடமாற்றம் உண்டாகும், எதிர்பாராத திடீர் செலவுகள் ஏற்பட போகுது. அது மட்டும் இல்லாமல் தொழில் ஸ்தானாதிபதி சனி ஆட்சியாக இருக்கிறாரு. மேலும் தொழிலில் இதனால் என்ன விதமான மாற்றம் கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா, வியாபாரத்தில் சுப செலவுகள் மட்டும்தான் உங்களுக்கு உருவாகும். அது மட்டும் இல்லாமல் எதிர்பார்த்த லாபம் குறையலாம், புதிய ஆர்டர்களுக்காக கூடுதலாக அழைக்க வேண்டிய சூழ்நிலை வரக்கூடும். மேலும் உத்தியோகத்தில் இருப்பவங்க கடுமையாக உழைக்க வேண்டிய நிலை உருவாகும். மேலிடத்தோடு இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் அனைத்துமே விலகப் போகுது. எதிர்பார்த்த பணி இட மாற்றங்கள் கிடைக்கும். இதனால் ரொம்பவே சந்தோஷகரமாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் இருப்பீங்க. அதில் எந்த ஒரு துளி அளவு சந்தேகமும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுறாங்க. மேலும் குடும்பாதிபதி புதன் தொழில் ஸ்தானத்தில் இருந்து குடும்பத்தில், அதாவது அடுத்தவர்களால் பிரச்சனைகள் தீரும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் உங்களது கருத்துக்கு மாற்று கருத்து உண்டாக்கக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசுவது நன்மையை கொடுக்கும். மேலும் பிள்ளைகளிடம் கவனமாக பேசி பழகுவது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் பெண்களுக்கு மனதில் இருந்து வந்த சோர்வு நீங்கி உற்சாகம் உண்டாகும். எதிர்பார்த்த தகவல்கள் சாதகமாக இருக்கும். பணவரத்து அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக கூடும். மேலும் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு என்ன விதமான மாற்றம் இந்த 5ஆம் தேதிக்கு மேலே இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடல் ஆரோக்கியம் பெறும், கடன் பிரச்சனைகள் தீரும், வாக்குவன்மையால் எல்லா நன்மைகளும் கிடைக்க போகுது. பண வரவு அப்படிங்கிறது திருப்தி தரக்கூடிய வகையில் இருக்கும்.
புதிய நபர்களின் அறிமுகமும் அவர்களால் நட்பும் கிடைக்க போகுது. எதிலுமே முன்னேற்றம் காணப்படும். மேலும் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியங்கள் சாதகமாக நடந்து முடியும். மேலும் வாகனங்களை பயன்படுத்தும் போது கவனம் தேவை. தொழில் மற்றும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த வெற்றிகள் கிடைக்கும். நிதி நிலைமை சீர்படும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் காண்பதில் ஆர்வம் உண்டாகும். மேலும் மனதில் உற்சாகம் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் எதிர்பார்த்த மேல் படிப்பு படிக்க வாய்ப்புகள் மாணவர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் நீங்கள் என்ன மாதிரி விஷயங்களை இந்த காலகட்டத்தில் பரிகாரமாக செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கனகதாரா ஸ்தோத்திரத்தை சொல்லி மகாலட்சுமியை வழிபட பண கஷ்டங்கள் அனைத்தும் தீரும். இல்லத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரிஷப ராசி என்பர்கள் யாராவது இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி இந்த விஷயத்தை தொடர்ச்சியாக பரிகாரமாக செய்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு அந்த மகாலட்சுமியின் அருள் நிச்சயமாக கிடைக்குங்க. மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் புதன், வெள்ளி. சந்திராஷ்டம தினங்கள் 23, 24. அதிர்ஷ்டம் தரக்கூடிய தினங்கள் 15, 16, 17 அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் சாதகம் தரக்கூடிய விஷயங்களாக சொல்லப்படுது. அதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வாரத்தின் பிற்பகுதிக்கு மேலே உங்களுடைய ராசிநாதன் லாபஸ்தானத்தில் நுழைவது நல்ல அமைப்பாக இருக்கக்கூடும். மேலும் 9வது இடத்துல சூரியனும் புதனும் யோக நிலையை கொடுப்பாரு. தொழில்ஸ்தானத்தில் சுக்கிரன் சனி இணைப்பு அப்படிங்கிறது உழைப்பை அதிகரிக்க செய்தாலுமே அதற்கு ஏற்ற உயர்வையும் கண்டிப்பாக கொடுக்கும். இதனால் நீங்கள் இந்த காலகட்டத்தில் ரொம்பவே சந்தோஷகரமாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க. ஊதிய உயர்வு, பதவி உயர்வு முதலியவை கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்க அதிகப்படியான வாய்ப்புகள் அமைய போகுது. சலுகைகளோ இடமாற்றங்களோ கிடைக்கும். தொழிலை விருத்தி செய்யும் திட்டங்கள் பல அள்ளி கொடுக்கும். புதிய கிளைகளை திறக்கும் அமைப்பு உங்களுக்கு பிறந்திருக்கு. மேலும் புதன் பாக்கியஸ்தானத்தில் இருப்பதால் எதையும் கூர்மையோடு செய்து முன்னேற்றத்தை பெறுவீங்க. பணப்புழக்கம் அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்குதலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துமே தீரப்போகுது. மேலும் வாரத்தின் பிற்பகுதிக்கு மேலே சுக்கிரன் உச்சம் பெறுவதால் தொட்டது துவங்கக்கூடிய காலமாக உங்களுக்கு இருக்க போகுது. மேலும் கேட்டது அனைத்துமே கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு சில விஷயத்தில் நீங்கள் கவனமாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த விஷயங்கள்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்மத்தில் குரு இருப்பதாலும் 5ல் கேது இருப்பதாலும் கணவன் மனைவி உறவில் பாதிப்பு ஏற்படும். ஒருவரைக்கொருவர் அனுசரித்து செல்வது சுமூகமான நிலையை கொடுக்கும். மேலும் அடிக்கடி வெளியூர் செல்ல நேரிடும். சுபகாரிய முயற்சிகள் தோய்வுகள் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் ரிஷபராசியில் இருக்கக்கூடிய கார்த்திகை 2, 3, 4 பாத நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனதிற்கினிய தகவல்கள் வந்து சேருவது தாமதப்படும். தனவரவு எதிர்பார்த்த அளவுக்கு இருக்காது. நண்பர்கள் மற்றும் உறவினர்களின் வருகை முற்றிலுமாக குறையும். தொழிலில் எதிர்பார்த்தபடி லாபங்கள் பெறுவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் குறையக்கூடும். போட்டியாளர்களை காட்டிலும் அரிதான சாதனைகளை புரிய முயற்சி எடுப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் பயணங்கள் தவிர்க்கப்பட வேண்டியதாக பார்க்கப்படுது. இன்னும் சிலரின் உடல் நலிவூறும். இதை கூட கவனிக்காமல் ஏதோ நினைவில் இருப்பீங்க. செலவுகள் அதிகரிப்பதால் உங்களுக்கு பண முடைவு அப்படிங்கிறது கொஞ்சம் ஏற்படும். பெண்களோடு விவாதம் செய்யாதிருப்பது நல்லது. இன்னும் சிலருக்கு வீண் அலைச்சல்களும் வெட்டி செலவுகளும் தவிர்க்க முடியாத ஒரு விஷயமா பார்க்கப்படுங்க. மேலும் பக்தியில் அதிக நாட்டம் ஏற்படும். அதே போல் ரோகிணி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பணவரவை வைத்து மழை போல் செலவுகளை சமாளிக்க முடியாமல் திணறுவீங்க. உடலில் ஏற்படும் உபாதைகள், ஆஸ்பத்திரி வாசம் ஏற்படலாம். அது மட்டும் இல்லாமல் சுறுசுறுப்பு, தைரியம் ஆகியவை குறையக்கூடும். வெற்றி பெறுவதற்கான தூண்டுதல்கள் இருந்தாலுமே வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் இருக்காது. தொலைதூர பயணங்கள் மேற்கொள்ள முடியாத நிலை ஏற்படும். எவ்வளவுதான் முயன்றாலுமே இன்னும் சிலருக்கு தொழிலில் முன்னேற்றங்கள் தடைப்படுங்க. விரும்பிய பொருட்கள் எல்லாம் வீடு வந்து சேரும் காலம் தள்ளி போகும். திருமண காரியங்கள் தடைப்படும். எனவே ஒத்தி போடுவது நல்லது. கல்வியில் வெற்றி பெற கவனமாக பாடங்களை படிப்பது நல்லதுங்க. உடன் பிறப்புகளுக்கிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் மிருக சீரிஷம் 1 மற்றும் 2ஆம் பாத நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிடிவாதம், வாக்குவாதம் ஆகிய இரு வாதங்களால் மன வாழ்க்கை எனும் படகு ஆட்டம் காணும். ஆக்கப்பூர்வமான ஆலோசனைகள் அளித்து அன்பு உள்ள நண்பர்கள் தங்களுடைய முன்னேற்றத்திற்கு உதவ முயற்சி எடுத்தாலும் முடியாத நிலையை ஏற்பட போகுது. கணவன் மனைவிக்கிடையே அன்பும் பாசமும் அதிகரிக்கும். புத்தி சாதுரியத்தால் வாழ்க்கையில் பொருளாதார நிலை சீராகும். குழந்தைகள் படிப்பு வகையில் செலவுகள் அதிகரிக்கும். அதுவே மன கஷ்டங்களை ஏற்படுத்துவதற்கு ஒரு காரணமாகவும் அமையக்கூடும். மேலும் எதிர்கால தொழில் முன்னேற்றத்தை கருத்தில் கொண்டு விரிவாக்க திட்டங்களில் முதலீடுகளை தள்ளி போடுவது நல்லது. கௌரவ பட்டங்கள், பதவிகள் ஆகியவை கிடைக்க தாமதப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவுகளை நாம் இந்த பிப்ரவரி மாதம் முழுக்க இந்த ரிஷபராசி நேயர்களுக்கு என்ன விதமான நற்பலன்கள்லாம் கிடைக்க போகுது, என்னென்ன விஷயங்கள் செய்யணும் செய்யக்கூடாது என்பதை பற்றி முழுமையாக இந்த பதிவின் மூலியமாக நம்ம பார்த்திருப்போம். இந்த பதிவில் சொல்லப்படக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே ரிஷபராசி நேயர்கள் அனைவருக்குமே பயன் தரக்கூடிய ஒரு முக்கியமான
மாதிரியான விஷயங்களாக தான் அமைஞ்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மகாலட்சுமி தாயாரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயங்கள் ஏதாவது இருந்தால் அதை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ் மகாலட்சுமி தாய்க்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு பதிவிடுங்க. மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்கள் அனைத்தையும் உடனடியாக பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.